தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய ஆனந்த் அப்படிங்கிற 40 வயது மனிதரை கைது செய்து திண்டுக்கல்லுக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்துறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு உற்று நோக்கினதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க குடும்பத்தோட சேர்ந்து உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை அதிலிருந்து பெற்றுக்கிறாங்க. அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்கையில் ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் ஆயிருக்கு. பார்த்த உடனே ஷாக்கு. ஏன் அப்படின்னா இவங்களோட ஃபோட்டோ தான் இது. அந்த ஃபோட்டோவை வேற ஒரு பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது என்னது சாதாரணம் தானே, நம்மளோட ஃபோட்டோ தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விட்டா, அடுத்துன்னு நிறைய பேர் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை இது மாதிரியெல்லாம் சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க கிட்ட கேள்வி கேட்க இவங்களுக்கு என்னடா இவ்வளவு தூரம் இது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் இப்போ இந்த நபர் கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பெண்ணோட தைரியத்தை பாராட்டுறதுக்கு தாங்க இந்த வீடியோ. முன்னெல்லாம் மற்றவர்களுடைய உழைப்பை, அதாவது அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போல்லாம் மற்றவர்களுடைய புகைப்படத்தை வச்சு அதில் கிடைக்கிற வருமானத்தில் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறாங்க. அதோட பின்விளைவு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாம் மீடியா வெளிச்சத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது தான். தைரியமாக சைபர் கிரைமில் போய் இந்த செயலை செஞ்சவனோட முகத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை எடுத்த அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அந்த பெண்ணுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த வீடியோ வழியாக நான் பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன். எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நம்மளுடைய முகத்தை யாரோ ஒருத்தவங்க மார்ஃபிங் பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு தைரியம் வரணும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய குடும்பத்தாரும் இருக்கணும். இந்த வீடியோவை லைக்கோ ஷேரோ பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க.